இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சிந்துவெளி ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். அமர்நாத் அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையில திருத்தம் தேவை, திருத்தம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த இந்திய தொல்லியல் ஆய்வு கழகத்தின் சார்பா இதை மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும், அதாவது மோர் ஆத்தென்டிக், அதாவது நம்பகத்தன்மையெல்லாம் அதிகரித்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்ற ஆய்வாளர்களுக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏன்னா தொடக்கத்துல இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஓவரால் கான்டெக்ஸ்டா புரிஞ்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் இதனுடைய ஆழங்களை இது இன்று நேற்று கிடையாது. இது ஒரு தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு பண்பாடு. இதை நான் 1935 இதே இந்திய தொல்லியல் நிறுவனத்தினுடைய ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியனுடைய தலைவராக இருந்த டைரக்டர் ஜெனரலாக இருந்த KN தீட்சித், அவர் தமிழ்நாட்டுக்காரரோ யாரோ கிடையாது, அவர் ஜான் மார்ஷல்கிட்ட பணியாற்றியவர். அவர் 1935 சென்னை பல்கலைக்கழகத்துல ஆற்றிய உரையில ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த மதுரை பகுதியில், திருநெல்வேலி பகுதியில், தாமிரபரணி பகுதியில், கொற்கை பகுதியில ரொம்ப ஒரு 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 கடமை உணர்ச்சியோட ஒரு ஈடுபாட்டோடு தோண்டுனா அங்க கிடைக்கக்கூடிய செய்திகள் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு சிந்துவெளி சமவெளியினுடைய பண்பாட்டுடைய சமகாலத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடும், அல்லது அதற்கு சற்று பின்தங்கியதாக இருக்கக்கூடும், காலத்தால் பின்தங்கியதாக இருக்கக்கூடும். இதை உங்களில் யார் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு 1935 KN தீட்சித் கேட்டுட்டு போன கேள்வியை தான் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொன்னது 1935. நீங்க இதை புரிஞ்சுக்கிறாந்தா 1904 அலெக்சாண்டர் ஆதிச்சநல்லூர்ல தோண்டி அறிக்கை கொடுத்தாரு. அது நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாரு. ஆனா 100 வருஷம் அந்த பக்கம் யாருமே போகல. 2004-05 திருப்பி சத்தியமூர்த்தி போற வரைக்கும். ஆனா அந்த சத்தியமூர்த்தி செஞ்ச அந்த ஆய்வினுடைய அறிக்கையினுடைய ரிப்போர்ட் அடுத்து 15 வருஷம் வரல. அதுக்காக முத்தாளங்குறிச்சி காமராஜுங்கிறவர் ஒருத்தர் உயர்நீதிமன்றத்துல போய் போராடி அந்த அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி அதை கிட்டத்தட்ட பிடுங்கி வாங்கின மாதிரிதான் இருந்தது, அவர் ஓய்வு பெற்று பல ஆண்டுகளுக்கு பின்னால. அது மாதிரி இந்த கீழடியிலையும் இப்ப அமர்நாத் பண்ணது 2014-15 பண்ணது. அதாவது முதல் கட்டம், 2ஆம் கட்டம். அடுத்து 3ஆம் கட்டத்துல இன்னொருத்தர் பண்ணாரு. இதுல அவ்வளவா தோன்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால தமிழ்நாடு அரசு புலிகள் அவங்களுடைய நம்முடைய துறை ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை கையில எடுத்து பண்ணாம இருந்தா என்ன ஆயிருக்கும் நான் யோசிச்சு பாக்குறேன். இப்ப 10ஆவது கட்டம் முடிஞ்சிருக்கு. அப்ப 3ஆவது கட்டத்துக்கு பின்னால 4ல இருந்து தொடங்கி 10 கட்ட ஆய்வு செய்யறதுக்கு அவ்வளவு செய்திகளும் அவ்வளவு தரவுகளும் கீழடியில இருக்கும் போது இன்னைக்கு 1ஆவது ரிப்போர்ட் முதல் 2ஆவது கட்ட அறிக்கையில கூட நம்ம இன்னும் படிச்சு பார்க்கல அப்படின்னு நினைச்சாலே இது அதிர்ச்சியாவும் இருக்கு, வியப்பாவும் இருக்கு. இப்ப 10 ஆண்டுகள் முன்பு நடந்த ஆய்வு, அது தொடர்பாக தற்போதும் அந்த இடர்பாடுகளை சந்திக்கிறது அந்த ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பல கண்டனங்கள் வலுத்து வருகிறது. நீங்களும் உங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.